நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ முதுக காமிக்கிறேன், நான் உன்னை அழைக்கிறேன். சத்தமா பேசுறாரு. திரும்பி பார்க்கிறேன், ஸ்கிரிப்சூரில் இருக்க விபிஎஸ் மூலமா அனுபவப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் முழுக்கெல்லாம் போயிருக்கேன். கிராமங்கள் எல்லா சபைகளுக்கும் எல்லா ஸ்கூல்ஸ் 14 வருஷம் விபிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். சரி சரி ஓகே. 14 வருஷம் ஒர்க் பண்ணும்போது 16 லாங்குவேஜ்ல விபிஎஸ் லெசன்ஸ் எல்லாம் இது பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா முழுவதும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையும் பரவிச்சு. இப்ப நீங்க சொல்லுவே இதுதான் என்னுடைய விஷயம். நம்ம செய்ய முடியாது. டீச்சு போட்டாங்க ரெஸ்ட் ரூம் போக முடியாது. ஏன் வாஸ்குலர் நெக்ரோசிஸ் நடக்கவே முடியாது. இவ்வளவு வச்சு கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அப்புறம் லைஃப் சொல்லி இது விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே. நான் விபிஎஸ் விட்டு நான் ரிசைன் பண்ண சொல்லி ஆண்டவர் சொன்னார். இட் வாஸ் நாட் ஸ்டெப்பிங் அவுட், ஸ்டெப்பிங். புதுசா வந்து பாவத்தை பத்தி பேசுறாரு, அது வினோதமான சத்தம். நீங்க வந்து இங்க ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. 6121 பேர் 30-40 பஸ் வச்சு அடிச்சு சுற்றி உள்ள எல்லா கிராமங்களையும் 6121 பேர் வச்சு 5 நாள் ஃபுல்லுக்கு போன குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறது என்னுடைய ஒரு அடுத்த பேர்டன். அமெரிக்காலே ஒரு 20 குடும்பம் சேர்த்து போன ஒரு சத்தம் ஆயிடுச்சு. அந்த குப்பையில ஒரு குழந்தை அழுகுது. என்னன்னு கேட்டேன், விசாரிச்சேன். பக்கத்துல இது பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது. ஹலோ, பிரதர். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்காணலை ஈடன் டிவிக்கு கொடுக்கறது அது எங்களுடைய ஆசீர்வாதமா பிளஸிங்கா கருதுறோம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பிரதர். ஈடன் டிவி மூலமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக. உங்களுடைய ஊழியம் 75 வயசை டச் பண்ண போறீங்க. இதுல உங்களை பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங். நிறைய ஊழிய அனுபவங்கள், நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் வியூவர்ஸ் கொண்டு போக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பூர்வீகம் நாமக்கல் இல்லையா? அங்கே இருந்தால் நீங்கள், அதாவது என்னுடைய அப்பா வந்து சரி புதுப்பட்டுன்ற கிராமம் வத்திராப்பு பக்கத்தில். ஓகே ஓகே. அங்கே பிறந்தார். சரி. அவருடைய 16வது வயதுல டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஓகே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். 16 வயசுல. ஓகே ஓகே. அவரு முழுவதும் இந்து குடும்பம். அவர் ஏற்றுக்கொண்டப்ப அவரை எல்லாம் ஜனங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு விரட்டிட்டாங்க. கொடூரமா இருந்த காலம். தாத்தா இறக்கும் போது இவரை உள்ள விட மாட்டேன்ட்டான். அவங்க அம்மா இறக்குறப்போ தூரத்துல இருந்து பார்த்திருக்காரு. அப்ப கூட சிலர் வந்து சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவுக்காக ரொம்ப அடிபட்டிருக்காரு. அவரு அப்போ இருந்த மிஷனரிஸ், விசேஷமா பேப்டிஸ்ட் மிஷனரிஸ், ஓகே ஓகே, அவரை கொண்டு போய் நாமக்கல்ல ஒளி வச்சுட்டாங்க. அவரை ஆமா, அந்த அளவுக்கு வெறித்தனமா வெறித்தனமா இருக்கிறார். புதுப்பட்டின்ற கிராமம் ரொம்ப வெறித்தனமா. ஓகே ஓகே ஓகே. நாமக்கல்ல அவரு போய் அவர் டீச்சராகவும் கரஸ்பாண்டன்டாகவும் ஊழியர்களுக்கு செக்ரட்டரியாகவும் இருக்கிறார் பேப்டிஸ்ட் மிஷன். என்னுடைய அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் பிறந்தவங்க. ஓ அப்படியா? அங்க இருந்து அவங்க அப்பா ஒரு போதலை, சிஎம்எஸ் போதலை. ஸோ அம்மாவை வந்து அங்க இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நாமக்கல்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க 6வது பிள்ளையா? 7 பேரு. சரி, எல்லாரும் பரலத்துக்கு போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் குடும்பத்திலேயே உயிரோட இருக்கிறேன். வயசுல உங்களுக்கு கடவுள் பக்தியில எப்படி இருந்துச்சு? சின்ன வயசுல எனக்கு இப்ப ஞாபகம் வருது. சர்ச் மாதிரியே கல்லை வச்சு கட்டி
சரி. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஓ எல்லாம் பண்ணாங்க சின்ன வயசுல. ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஒரு தடவை 6வது போர்டு ஸ்கூலுக்கு போனேன். சரி சரி சரி. போனப்ப எல்லாரையும் பாட்டு பாட சொன்னாங்க. சரி. எல்லாரும் சினிமா பாட்டு பாடினாங்க. அப்போ சினிமா பாட்டு பாடும்போது என் காதுல விரல் வச்சுக்குவேன். அப்போ நான் கோயில் தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அது ஆக்ஷனோட பாடி காமிச்சேன். சரி சரி. அப்பவே ஊழியக்காரனாகணுன்ற ஒரு தாகம் இருந்துச்சு. சின்ன வயசுலயே என்ன பாதிரியார் தான் கூப்பிடுவாங்க. அப்படியே அப்பா அம்மா வளர்த்ததானா பக்திக்குள்ள? அப்படியே அம்மா, சர்ச்சு, சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல்ல 2 டீச்சர்ஸ் இருந்தாங்க. சரி. நவமணின்னு ஒரு அக்காவும் ஃபெரலான்னு ஒரு அக்காவும். அவங்க they made a real great influence in my faith. அப்படி இருந்தேன். ஆனாலும் அப்ப ரசிக்கப்படலை. அமெரிக்கன் காலேஜுக்கு 1966க்கு போனேன். ஓகே. மதுரையில? மதுரை. சரி. ஏன்னா நாமக்கல்ல காலேஜ் கிடையாது. சரி. ஸோ மதுரைக்கு போனப்போ 1966 நவம்பர் 20ஆம் தேதி 2 சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டோம். சரி. என் ஃப்ரெண்டு பேரு ஹாப்பி. That fellow was never happy in life. பேரு ஹாப்பி, சந்தோஷமா இல்லாத இருப்பான். சரி 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 சரி. நானும் அவனும் 2 சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு காலேஜ் சேப்பல்ல சரி ஸ்டீஃபன் சாப்பிட போறோம். சரி சரி சரி. அப்போ இப்போ அருள்தாஸ் ஒருத்தர் இருக்கிறார், லேண்ட் இன்ஸ்டிடியூட். அவரு எங்க பின்னால வந்து ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வாங்க. அவன் சொன்னா, இப்போ நீ வேணா போ, நீ வேற ஃபூல் தான். அவன் கோட்டைக்கு போனா நான் மீட்டிங் போறேன். ஒரு 12 பேர் தான் அந்த வெஸ்டில உட்காந்துருந்தோம். அப்போ தியோட சீனிவாசகன் ஒருத்தர் இருந்தார், மெரின் இன்ஜினியர். அவர் ரொம்ப சாஃப்டா எந்திரிச்சு பைபிள் எடுத்து, அப்போ அருள்தாஸ் இருக்காரு, ஜெயகர் தாமஸ், ராபர்ட் தாமஸ், இவங்க எல்லாம் என் கூட இருக்காங்க. ஸோ சாஃப்டா இயேசு கிறிஸ்து அவரால் முடியாம நம்முடைய பாவத்தை தாங்க முடியாம அவர் முகங்கப்ப விழுந்து ரத்த வேர்வை வந்தது. அப்போ நான் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், என்னன்னு தெரியல, ஒரு நெருப்புல போட்ட புழு மாதிரி ஆயிட்டேன். உடனே முழங்கால் போட்டேன், பிரச்சனை முடியல. முழங்கால் போட்டு கலர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எல்லாரும் பிரசங்கத்தை நிறுத்திட்டு என்னை சுத்தின ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு நான் கேள்விப்பட்டு கேட்டேன், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டா நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து அதில் எல்லா அநியாயங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார், உண்மையா இருக்கிறார். 1 யோவான் 1:9. இதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம் இருந்துச்சு, ஒரு பெரிய சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு. நாமக்கல் போனப்போ பேப்டிஸ்ட் சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. என்னுடைய முதல் பிரசங்கம் ஷோ மீ தை க்ளோரி, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தார். அப்போ நிறைய பெரியவங்க வந்து அவங்க எல்லாருமே என்னை வந்து வாழ்த்தி ஆசீர்வதிச்சு, நீ பெரிய ஊழியக்காரனா மாறுவ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வருஷமே விபிஎஸ் 66 விபிஎஸ் கன்வீன் பண்ணேன் நாமக்கல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்கிரிப்ட் பண்ணல? 67. ஓகே. நாமக்கல் விபிஎஸ் கன்வீனரா இருந்தேன், அரேஞ்ச் பண்றேன். சரி சரி சரி. ஸோ அப்போ மிஸ்டர் ஞானராஜன் ஒருத்தர் இருந்தார், ஸ்கிரிப்ட் யூனியன். எப்படியாவது இவனை தள்ளிட்டு போயிடணும் ஸ்கிரிப்ட் யூனியனுக்கு அப்படின்னு கண்ணு வச்சார். ஊழியத்து பகுதியில் அழைப்பு வந்தது. அது ஊழியத்திற்கு எப்படி அழைப்பு வந்ததுன்னா, எங்க ஊர்ல 6 மணிக்கு ஒரு சின்ன சபை இருந்துச்சு, ஆங்கிலிக்கன் சர்ச். அதுக்கு நான் வழக்கமா போவேன். போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அவரு பிரசங்காரு சாங்கப்பன் போதகன் ஒருத்தர். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ முதுக காமிக்கிறேன், நான் உன்னை அழைக்கிறேன். சத்தமா பேசுறாரு. திரும்பி பார்க்கிறேன், லேடி சைட்ல டாக்டர் பீட்டர்ஸ் ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துருக்காங்க, நான் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கேன், வேற யாருமே இல்லை. சாடை என்னதான் அழைக்கிறார். சரி, எங்க வீட்டுக்கு போனேன்.
ஏசுநாதன் படத்துக்கு முன்னால அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் வரணுமா ஆண்டவரே. எனக்கு அப்போ வந்து கான்செப்ட் என்னன்னா, ஊழியக்காரனா ரொம்ப விருத்தனமானவன், ரொம்ப பாவப்பட்டவங்க, நான் வர முடியாது. நான் ரொம்ப நேரம் பேபிள் பண்ணேன், உளர்னேன். கடைசியில நான் கீழே படுத்து லெட் மீ டை, லெட் யுவர் வில் பி கேரிட் அவுட் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதுதான் ஊழியத்தின் அழைப்பு. பைபிள் காலேஜ் பங்காரப்பேட், கர்நாடகால 4 years படிச்சேன். 4 yearsம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தேன் எல்லாத்துலயும், பல ஆண்டுகள் இல்லாதது. அப்போ ஜிடிஹெச், அப்போ ஸ்டார் வாட்ஸ் தான் லெக்சரர்ஸ், என்ன ரொம்ப நேசிச்சாங்க. அங்க படிச்சுட்டு எங்க அப்பா சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணி படிச்சு முடிச்சு வரும்போது தான் ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையினுடைய மோட்டிவ் வசனம் என்னன்னா, பிலிப்பியர் 1:13, For me to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோட்டோ. எங்க அப்பா பைபிள் காலேஜ் முடிச்சு வர்றப்போ எக்மோர் ஸ்டேஷன்ல இன்வைட் பண்ணும்போது 3 வசனம் கொடுத்தார். புது பைபிள் கொடுத்து, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் மிக நினைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலக கடைசி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்புறம் உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர், அவர் அப்படியே செய்வார். இந்த 2 வசனங்களும் என் மேல அப்படியே வந்துச்சு, இறங்குச்சு. சரி, இது ஆண்டவர் நிறைவேற்றுவார். 1 வருஷம் நாமக்கல்ல பேப்டிஸ்ட் மிஷன்ல பாஸ்டா இருந்தேன். யங் பீப்புளை திரட்டிட்டு காலையில் 4 மணில இருந்து திருக்கதை போய் பிரசங்கம் வந்தது. சுற்றி உள்ள கிராமங்கள்ல ஏற்றால 6 ஊழியக்காரர்கள் எழுப்பினார். ரொம்ப வேகமா அந்த டைத்துல பாஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஜாயின் பண்ணேன். ஸ்கிரிப்சர் யூனியன்ல தமிழ்நாட்டுக்கு நாங்க 4-5 பேர் தான் ஊழியக்காரர். மிஸ்டர் ஸ்டீவன் எம்பிரகாம், மிஸ்டர் ஞானராஜா, அன்பின் ராஜன், ராதா. அப்ப நீங்க ஊழியம் பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டு என்ன மாதிரி யோசிச்சீங்க? நீங்க நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரன, ஒரு சுவிசேஷன அப்படியோ ஆசை இருந்ததா? என்ன ஊழியம் செய்யணும், ரட்சிக்கப்படணும் ஜனங்க, அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரர்களுக்கு 1 ரூபாயோ 10 ரூபாயோ போடும்போது ஏசுநாதனை நம்புப்பா, இப்படி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. வந்த வழியிலிருந்து நான் அர்ஜென்ட்டா போனேன், என் டிரைவர் வரல, ஒரு ஆட்டோல ஏறுறேன், அவன் ஆகிய பண்றான், செக் பட்டுதான், சார் 300 ரூபா கொடுங்க, 400 ரூபா கொடுங்க. எப்ப 200 ரூபா தான் வழக்கமா கூப்பிட்டுருங்க. சரி போப்பான்ட்டேன். அவன் ஏங்க ஓடி என் முகத்தை பார்த்தான், என் காலை விழுந்தான். நீங்க எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, நான் கிறிஸ்தவனாகி நான் பக்கத்துல சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு ஆழமா ஆவியானவர் எடுத்து உபயோகப்படுத்துறாரு பாருங்க. வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைய ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க. ஆழமா பதிச்சு நீங்க ஸ்கிரிப்சர் யூனியன் போய் ஜாயின் பண்ணீங்க. எனக்கு அது ஜாயின் பண்ணி அப்பெல்லாம் உங்க சம்பளம்லாம் அந்த மாதிரிலாம் எப்படி இருந்துச்சு? யூனியன்ல நான் இருந்தப்போ சரி, என்ன தமிழ்நாட்டுக்கு VBS டைரக்டரா போட்டாங்க. ஸ்கிரிப்சர் யூனியனுக்கும் VBS மினிஸ்ட்ரிஸுக்கும் பெங்களூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நான் பைபிள் காலேஜ்ல படிச்சேன், பகாரப்பேட்டில். அங்க இருந்தா VBS ஆரம்பிச்சிச்சு. VBS எப்படி ஆரம்பிச்சதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. 1952ல பி சாமுவேல் என்னாச்சுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு சொந்த ஒரு கோவில்பட்டி, எப்படியோ பேப்டிஸ்ட் மிஷனரியோட தொடர்பு வந்தார். அவரை நாமக்கல் கொண்டு வந்தான். எங்க அப்பா அவருக்கு மென்டர் ஆனார் 1 வருஷம். மிஸ்டர் பி சாமுவேல் எங்க வீட்டுல தங்கி இருந்தார் 1 year. அவர் பைபிள் காலேஜுக்கு போனார். அப்போ அவரு மற்றவங்களோட சேர்ந்து மிஸ்டர் ஹாமில்டன், மேரி ஹாமில்டன், எஸ்தர் ஃபாக்னர், மார்க், இந்த 3 பேரோட சேர்ந்து VBS ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ், அவரு எனக்கு ரொம்ப நாளா சேர்மனா இருந்தார். அவரு
இவங்கெல்லாம் சேர்ந்து சாம் கமலேசன் அண்ணன் எல்லாம் சேர்ந்து கோவில்பட்டியில 52ல சரி பி சாம் அண்ணன் வீட்டுக்கு பின்னால பின்புறத்துல ஓகே ஓகே 70 பேரை வச்சு ஒரு விபிஎஸ் ஆரம்பிச்சா. அதுதான் ஆரம்பம் இந்தியாவில். இன்னைக்கு அந்த பேருங்கிறது ரொம்ப பாப்புலர். நான் நினைச்சிட்டு வந்து ஃபாரின்ல இருந்து வந்துருக்கேன், இங்க இருந்தா யூபிஎஸ்ங்கிறது ஓகே ஓகே. அப்புறம் சாம் அண்ணன் மற்றவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் யூனியனோட பல இடங்கள்ல போய் பரப்ப ஆரம்பிச்சாங்க. மெயின் சிட்டிஸ் தான் நடத்தினாங்க. ஸோ விபிஎஸ்ன்றது இந்த சம்மர்ல தான் கரெக்டா அப்படி ஆரம்பிச்சிருக்காங்களா? மே மாசம் நடக்கிறேன். ஓகே ஓகே. 1ல இருந்து 30 வரைக்கும் 3 செக்மெண்ட் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுக்கு நான் பொறுப்பா இருந்தேன் விபிஎஸ்க்கு. சரி. ஸ்கிரிப்ட் யூனியன் ஒவ்வொரு ஊரா போய் ஸ்கூல்ஸ்ல ஒரு வாரம் தங்கி சுவிசேஷத்தை டீச் பண்றதுதான் என்னுடைய ஹார்ட். ஸோ ஸ்கிரிப்ட் யூனியன் அதான் பண்றாங்க இன்னைக்கும். அது 160 கண்ட்ரிஸ் இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் ரன் பை பைபிள் காலேஜ் அவங்களுக்கு ஏமையான கண்ணு விழுந்துச்சு. எப்படியாவது குணகுமார தூக்கி உள்ள போடணும். அப்புறம் இவங்களோட பேச்சு வார்த்தை நடத்தி ஆஃப் டைம் போட்டாங்க. அப்புறம் ஃபுல் டைமா அங்க போனேன். ஸோ இங்க ஸ்கிரிப்ட் யூனியன்ல இருக்கிற விபிஎஸ் மூலமா அனுபவப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் முழுக்கெல்லாம் போயிருக்கேன். கிராமங்கள் எல்லா சபைகளுக்கும் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போயிருக்கேன். ஓகே. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு வந்துருக்கோம். அப்ப எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த 7-8 மெசேஜ் கொடுக்கணும். ஒரு வாரம் தங்கியிருப்போம் ஒரு இடத்துல. ஓகே ஓகே ஓகே. அந்த அனுபவம் வெட்டி தூக்கணும்னா வீட்டுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். நான் வந்து 14 வருஷம் விபிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். சரி சரி ஓகே. 14 வருஷம் ஒர்க் பண்ணும்போது 16 லாங்குவேஜ்ல விபிஎஸ் லெசன்ஸ் எல்லாம் இது பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா முழுவதும் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது ப்ரிப்பேர் பண்ணணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும், டைரக்டர்ஸை கண்டுபிடிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். இது இந்த வேலை பெரிய ஜாப். நான் கேட்கறது என்ன, இப்போ விபிஎஸ்ன்றது சம்மர் நடக்கிறது, இப்போ இதுக்கு நடக்கிறது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி? ஆமா, அதுக்கு எல்லாம் லெசன்ஸ் 14 லெசன்ஸ் எழுதணும், புக்ஸ் ரெடி பண்ணணும். ஓகே. இதெல்லாம் ஒரு வருஷம் வேலை நடந்துட்டு இருக்கும் பின்னாடி வந்து. ஆமா, சில சமயத்துல பாம்பே போன்ற இடங்கள்ல அக்டோபர்ல நடக்கும். ஓகே ஓகே. மாறும் அது. ஸோ இது எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஆட்களை ட்ரெயின் அப் பண்றது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்தியா முழுவதும் சுத்தினேன். சரி சரி. எங்க அப்பா என்ன வசனம் கொடுத்தாருன்னா, எருசலேம் நாமக்கல், ஓகே, அப்புறம் யூதேயா முழுவதும் தமிழ்நாடு, சரி, சமாரியா இந்தியா, நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, விபிஎஸ்ல நான் ஃபுல்லா இருந்து நல்லா பார்த்து எடுத்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நான் பட்ட பாடல் இரவும் பகலும் இப்ப பார்த்தா பட்டி கொட்டி எல்லா யூடியூப்ல பாக்குறேன் பாருங்க, எல்லா டினாமினேஷன். சரி சரி. ரோமன் கேத்தலிக் அவன் விபிஎஸ் போடலாம். விபிஎஸ் வந்து எல்லாத்தையும் பரவிச்சு. இப்ப நீங்க சொல்லுவீங்க இதுதான் என்னுடைய விஷயம். நம்ம செய்ய முடியாது. சர்ச்சைக்கு செய்யணும். அவங்க பட்ஜெட்டா மாறணும். அவங்க லோக்கல் லீடர்ஸ் பைபிள் சொல்லி தரணும். பைபிள் பேஸ்ட் தான் விபிஎஸ், அதான் விபிஎஸ். பைபிள் தான் கரிக்குலம். இப்போ எல்லா இடத்துலயும் யார் நடத்துறாங்க பிரச்சனை இல்லை, அந்த பேரை எல்லாம் எல்லா லெசன் பிரச்சனை இல்லை, பைபிள் தான் டீச் பண்றாங்க. பாட்டுகள் கண்டிப்பா. அதனால எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. யூடியூப பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் விபிஎஸ் ஊர்வலம். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண டே ஆஃப் பியூட்டி, டே ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், லவ் ஃபீஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சபையில எல்லா சபையிலும் நீங்க பண்றாங்க. ஆரம்பத்தில் நீங்க பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? கிராமத்தை அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்களோ? எப்படி கிராமமும் சேர்த்துப்போம், செட்டியும் சேர்த்துப்போம். ஓகே. அதாவது 10 ஸ்டெப்ஸ் 10 டேஸ். சரி சரி. எப்படி பைபிள்ல இருந்து எடுத்து சரி ஒரு ரட்சிப்புக்குள்ளான பாதை. சரி. அதாவது சிருஷ்டிப்பில் ஆரம்பிச்சு பரலோகத்துல முடிப்போம். அந்த கான்செப்ட் இன்னைக்கு எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. மிஷனரி கதைகள் அது மாத்திரம் இல்ல, பைபிள் டீச் பண்ணணும். ஒரு பையன் வந்து 13 வருஷம் போயிட்டானா விபிஎஸ் லெசன்ல, ஏறத்தாழ பைபிளை கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் லெசன்ஸ் போட்டேன்.
ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஐபிஎஸ் ஆரம்பிக்கிற நாட்கள்ல சபையோடய சேர்ந்து ஆரம்பிப்பு சபையில தான் நடக்கும். சபையை நடத்து. ஓகே ஓகே. சிஎஸ்ஐ நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. அதுக்கான பி சாமண்ணன், டாக்டர் கமலேசன் அவங்க அந்த மாதிரி ஆட்குள்ள புகுந்து சரி நல்ல ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டாங்க. சூப்பர். மிஸ்டர் அருள்மணி ஒருத்தர் இருந்தார், அவரும் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். சரி. இப்போ எல்லாருக்கும் தீ பிடிச்சி எரியுது. அதுதான் எங்களுக்கு வேணும். ஓகே. மொனாப்பொலியா இருக்க முடியாது பெங்களூர். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு ஆள் வந்து அதை நடத்த முடியாது. ஆமா ஆமா. ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஏஜி சர்ச்சுக்கு பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் எழுதினார் மெட்டீரியல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு டைசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது சம்மர்னாலே விபிஎஸ்ன்றது பெரிய இதாயிடுச்சு. நீங்க ஊழியத்துல ஃபுல்லா இருக்கும்போது உங்களுடைய பொருளாதாரம்லாம் எப்படி இருந்தது? உங்களுடைய சம்பளம், உங்களுடைய அதெல்லாம் உங்களுக்கு தேவை ரொம்ப பரிதாபம். எனக்கு முதல் சம்பளம் 160 ரூபா. சரி. மாசம். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்ததுனால பேங்க் சேலரி கொஞ்சம் பெட்டர். ஓகே. எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, ஜோயல் சரி பர்சிஸ்னு. சேலத்துல கொஞ்ச நாள் குடியிருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வந்தேன் 80ல. அப்போ விபிஎஸ்ல வந்துட்டேன். விபிஎஸ்ல ஃபிளெக்சிபிளா இருந்தாங்க, நான் எங்கேனாலும் குடியிருக்கலாம். அடிக்கடி போவேன் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதில் அப்படியே ஆமாம், வீட்டில் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருப்பேன். I have been a traveler ever since I committed for ministry. 67ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுத்தினேன். அப்புறம் இந்தியா முழுவதும் சுத்தினேன். அதுக்கப்புறம் விபிஎஸ்ல சொன்னாங்க, நீங்க 14 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, சாபத் கொடுக்குறோம், செபாட்டிக்கல் இயர் லீவ் 1 இயர், நீங்க அப்ராட் போய். அப்போ ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன். அவரே ஸ்பான்சர் பண்ணி வெஸ்ட்லி பிப்ளிக்கல் செமினரி 91ல இதுக்கு போனேன், மிசிசிப்பி. ஸோ படிக்க போனேன். அங்கேயும் ஃபர்ஸ்டா வந்தேன். 13 பேர்ல ஃபர்ஸ்ட், ஓன்லி இந்தியன். ஹானர்ஸ் கொடுத்தாங்க. சரி. அந்த வெஸ்டில இருக்கும்போது என்னுடைய கால் நடக்க முடியாம போயிடுச்சு, வாஸ்குலர் நெக்ரோசிஸ். அப்புறம் இந்தியாவுக்கு ரொம்ப வருத்தமா வந்தேன். 13 ஆர்த்தோபெடிக்ஸை சந்திச்சேன். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் நாங்க, எனக்கு மனசு இல்லை. அப்போ எனக்கு 6 இன்விடேஷன்ஸ் வந்துச்சு. சரி. கன்னியாகுமரியில் ஃபேமிலி கான்ஃபரன்ஸ், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் தாஞ்சூர், செங்கல்பட்டுல சிஎஸ்ஐ, ஹைதராபாத்ல ஒய்எம்சிஏ, பரையில மெத்தடிஸ்ட் சர்ச் ரத்னமணி ஐயர், எல்லாம் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, கிழிச்சு போட்டேன் அத்தனை லெட்ரி. என்னால ரெஸ்ட் ரூம் போக முடியாது. வாஸ்குலர் நெக்ரோசிஸ், என்னால நடக்கவே முடியாது. ஊன்றுகளை வச்சு கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்க, கன்னியாகுமரி போய் பிரசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ போனேன், நொண்டி அதில் போய் பிரசனம் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சேன். மகாலிபுரத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு கேம்பஸ் அது ஸ்கிரிப்சர் யூனியன், பெரிய ரிட்ரீட் சென்டர். ஸ்கிரிப்சர் யூனியன்ல கவுன்சில் செக்ரட்டரியா இந்தியாவுக்கு ரொம்ப வருஷம் இருந்தேன். வந்து இப்போதான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ரிட்டையர் ஆனேன். ஸோ ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய விசுவாசம் எங்கன்னு. நான் சொன்னேன், கொச்சியில இருக்காள் அப்படின்னா. தூக்கி போடுறதுனால தூக்கி போட்டேன். வீட்டுக்கு போனேன், என் ஒய்ஃப் திட்டினாங்க, ஏன் தூக்கி போட்டுருந்தீங்கன்னு. சரி. அப்போ தைலம் தேய்ச்சாங்க. சரி. தேய்ச்சி காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். ரெஸ்ட் ரூமுக்கு ஐ வாஸ் நாட் லிம்பிங், நல்ல தாராளமாக நடந்தேன். தாராளமாக நடந்து மறுபடியும் அமெரிக்கா போயிட்டேன். சர்ஜரியே இல்லை. சரி. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நான் உலகத்தை 22 தடவை சுத்திருக்கேன், அமெரிக்காவுக்கு 22 தடவை போயிருக்கேன். நான் என் சர்டிபிகேட் வாங்க போகும்போது அமெரிக்கால பாதையில நான் நின்ட்டேன். ஒரு விஷயம், நீ நடக்கிறது இனிமேல் உனக்காக இல்லை, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, காசு இல்லாதவர்களுக்காக, இவங்களுக்கு தான் நீ நடக்க போற. அதுதான் விஷன், காஸ்பல் ஃப்ரெண்ட்ஸ். உடனே இங்க வந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம், விபிஎஸ் கிரீம் லீடர்ஸ். எம்மட்டும் பிரசரம் பண்ணேன்.
சரி. எம்மட்டும் நீ உணர்க்கிறையோ அது மட்டும் உன்னுடையது. The measure you walk, that measure I give unto you. So அது ஆண்டவருக்கு ஒரு விஷனா எடுத்துக்கிட்டு ஒரு 12 பேர் முழங்கால் போட்டான். கிரைஸ்ட் சர்ச். சரி. காந்திபுரம், கோயம்புத்தூர்ல. சரி. சோ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம காஸ்பல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழைப்பு போனாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நம்ம இப்பவே 2 பேரை வில்லேஜுக்கு அனுப்புவோம் அப்படின்னாரு. ஏன்னா வில்லேஜ் வந்து வாஸ் நாட் கிரேட்லி அஃபெக்டட் பை தி காஸ்பல். ஸோ உடனே அனுப்பி 2 பேரை அபிஷேகம் பண்ணிட்டு காஸ்பல் ஃப்ரெண்ட்ஸ்னு 92ல நடக்குது. 92 ஆகஸ்ட் 30th. அப்புறம் என்னாச்சு, இது விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓகே. நான் விபிஎஸ் விட்டு நான் ரிசைன் பண்ண சொல்லி ஆண்டவர் சொன்னார். இட் வாஸ் நாட் ஸ்டெப்பிங் அவுட், ஸ்டெப்பிங் டவுன். அவ்வளோ பெரிய பதவியில அவ்வளோ காசுகள் பொறுப்புகளுக்கு இன்சார்ஜா இருந்து அந்த அழகான கேம்பஸ் சம்பளம் ஒன்றும் இல்லாம தப்புன்னு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்த உடனே ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஊழிய வளர்ந்துட்டுதான் 360 ஊழியக்காரங்களை ஆல் ஓவர் இந்தியா சப்போர்ட் பண்றோம். பஞ்சாப்ல ஊழியக்காரங்க இருக்காங்க. சரி சரி. இதுல உத்தரகாண்ட்ல இருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேசல இருக்கிறாங்க, மணிப்பூர்ல இருக்கிறாங்க, ஆந்திரா முழுவதும் இருக்கிறாங்க, ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க. இப்படி நிறைய இங்க தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்க. நிறைய ஜப அறைகள் கட்டிட்டோம். ஆயிரக்கணக்கான ஜப அறைகள். நாங்க பப்ளிசிட்டியே பண்றது இல்லை. ஆமா. ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே அந்த அப்படியே வளர்ந்துச்சு. சரி. இது ஊழியக்காரங்க 11 பசங்களை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒருத்தர் சோறு போட முடியல ஆர்ஃபனேஜ்ல. எனக்கு என்ன கூப்பிட்டாரு, நான் வந்தேன். வந்து அதை எடுத்தேன். சரி. இந்த இடத்துல நான் வந்தப்போ ஒரு செங்கல் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லை. ராஜபாளையம் சென்டர். இது இல்லாம ஒரிசால ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கோம். நியூயார்க் இடத்துல ஹோம் ஃபார் தி பிளைண்ட் பூண்டியில வச்சிருக்கிறோம். இது எப்படி டெவலப் ஆச்சுங்க? இப்ப நீங்க ஸ்கிரிப்சர் விட்டு வந்தீங்க, தனி மினிஸ்டர் ஆரம்பிச்சீங்க, உங்க விபிஎஸ் விட்டு வந்துட்டீங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஊழியர்கள், இட் இஸ் ஆல் காட்ஸ் கைடன்ஸ். காசு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி போகுது, சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது. நான் காசும் கேட்கிற பழக்கம் கிடையாது. இல்ல நீங்க ஆசை கொடுத்துதான் இல்லங்க. 12 பேர் ஆரம்பிச்சீங்க. என்ன என்ன ஊழியங்க? 12 பேர் என்ன ஊழியம்? காஸ்பல் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜுக்கு அந்த மாதிரியா? எல்லா வில்லேஜ். சரி. திக்கற்றவர்கள் அந்த லூக்கு 4ஆம் அதிகாரம். ஆமா ஆமா. அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த அப்படியே எடுத்துக்கிட்டோம். சரி சரி. தரித்திரருக்கு சுவிசேஷம் அது அப்படியே. ஓகே ஓகே. அதை அப்படியே பேசுறது அப்படியே அதை விஷனா வச்சுக்கோம். எம்மட்டும் சரி. வரணும் தோணுச்சிங்க உங்களுக்கு இந்த இடம்? அதாவது அப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. சரி சரி. அந்த ஆர்ஃபனேஜ் கூப்பிட்டாரு அவரு. சரி சரி. வந்து பார்க்கலான்னு. அது பிரதர் மிஷனோட சேர்ந்து இருந்தது. சரி. அப்போ அது எடுக்க முடியாது. அப்போ நான் எடுத்தேன் துணிஞ்சு. சரி. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 40 ஏக்கர்ஸ்ல இருக்கும். 40 acres of land. ஓகே. எப்படி வந்தது? சிலர் வந்து ஆண்டவர் தேவதூதன் கனவுல சொன்னாங்க, உங்களுக்கு தான் கொடுக்கணும். இதுக்கு மத்தியில் எதிர்த்து இங்க இருக்கிற பிரதரன் சபையில சொல்லிட்டான், இவர் புதுசா வந்து பாவத்தை பத்தி பேசுறாரு, அது வினோதமான சத்தம். நீங்க வந்து இங்க ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்கல்ல, இது எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நீங்க அனௌன்ஸ் பண்றீங்களா? எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஆனாலும் கூட எதிர்ப்பு. கவர்மெண்ட் என்னென்னமோ பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அப்ப ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழன் டிவி தான். அதுல நான் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும் போது கபிலன் ஒரு கமிஷனர் போலீஸ் சென்னையில, சரி, அவர் ஒய்ஃப் வந்து ஆந்திரா நடிகை, அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்தார். என் வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. சரி. நான் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையில அந்த அம்மாவுக்கு மைக்ரைன் ஹெடேக் கம்ப்ளீட் ஆகி அவரும் ஹீட் பண்ணப்பட்டார்.
ஹோல் ஃபேமிலி அப்படியே கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டாங்க. இப்படி அநேகர் அவரு என்ன சொல்லிட்டாரு, நீங்க உள்ள கவலைப்படாதீங்க, நேர வாங்க ஆந்திராவுக்கு போயிடுங்க. அரெஸ்ட் வாரண்ட் போட்டான், நான் அரிசி கடத்துறேன். அப்படியா? எவ்வளவு போய் சொல்லிட்டானுங்க. பிராத்தல் ஹோம் வச்சிருக்கேன் அதெல்லாம். அவரு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாரு, 3வது நாள் போன் பண்ணி வாங்கினாரு. இங்க வந்தா கலெக்டர் வந்து என்ன பாக்குறாரு, தாசில்தார் வராரு, டிஎஸ்பி வராரு. என்னவோ நான் பெரிய மனுஷன், பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆளுநர் அற்புதங்கள் செஞ்சார். இங்க வந்த உடனே என்ன பண்ணேன், சரி, ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆர்ஃபனேஜ் பெருசாக்கலாம். சரி, லேடிஸ்க்காக ஏதாவது பண்ணணும். ஓகே, படிக்காதவங்களுக்கு. சரி, டெய்லரிங் ஆரம்பிச்சோம். டெய்லரிங் ஆரம்பிச்சு 6 மாசம் சொல்லி கொடுத்தோம். டெய்லி டீச்சிங். சரி, வேதத்துல இருந்து. அப்புறம் அது மெதுவா பைபிள் காலேஜை கன்வெர்ட் பண்ணோம். ஆனா இதை விடல, சோயிங் ட்ரைனிங் 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயா சோயிங் மிஷின்ஸ் சர்டிபிகேட். இது தீ மாதிரி பரவுச்சு. இந்த ஏரியா முழுவதுமே 8000 மிஷின் கொடுத்துருக்கு. கிராமத்துல போனாலும் தெரியும். ஒரு நாள் ஒரு பிசியோதெரபிஸ்ட கூப்பிட்டேன் என் ஒய்ஃபுக்காக. அந்த அம்மா வந்து காலில் விழுந்தா. யாருமா நீ, என்ன விஷயம் கேட்டேன். அவன் சொன்னா, ஐயா எங்க அம்மா உங்கள்கிட்ட படிச்சு ஒரு மிஷின் வாங்கினாங்க, அதை தச்சுதான் என்னை படிக்க வச்சா. அது மாதிரி ரொம்ப பெரிய இம்பாக்ட். இப்போ வந்து மரத்துப்பட்டி, சரி, தேவர்குளம், ஜவாலி ஹில்ஸ், அதுக்கப்புறம் இது சேலம், சரி, அப்புறம் நார்த்ல இதுல நுவாபன்ல, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல, இப்படி பல இடங்கள்ல நடத்துறோம் சோயிங் ட்ரைனிங். இது ரொம்ப அழகா பழகிட்டு வருது. பைபிள் காலேஜ் டெவலப் பண்ணி சரி, ஏடிஓட அஃபிலியேட் பண்ணோம். பிடிஹெச் எம்டி. சரி, இப்போ நான் சிராம்போட அஃபிலியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. அதனால ஒவ்வொன்றும் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்சாரு என்னுடைய மகன். ஸ்கூல்ல எல்லாம் எஃபெக்ட் ஆகி, சரி, இப்ப கிராமங்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் நல்லா படிக்கிறாங்க. கிராம 220 பேர். 220? ஆமா, அது பெரிய காரியம். ரொம்ப கம்மி. அப்புறம் பேராமெடிக்கல் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சா அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் படிக்கணும். சரி, நர்சஸா போயிடறாங்க. அவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் இதுல கொடுக்கும் ஃபீல்ட்ல. பெரிய டிமாண்ட். எங்க படிச்ச பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிருக்குது, கவர்மெண்ட்ல சேர்ந்திருக்காங்க. இப்போ 140 பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம 80 பேர் இதுல இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரைனிங்கா. சோ அதுவும் வளர்ந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும், எல்லா மினிஸ்ட்ரியும் பாஸ்டர்ஸ் 360 சொன்னேன். ஒவ்வொரு செக்டருக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கிறார். நம்ம இந்த ஏரியால 60 பேர் இருக்காங்க. அவங்க மாசம் ஒரு தடவை வந்து கூடுவாங்க. ஃபெலோஷிப், ஜெபம், இந்த மாதிரி. சோ அது மாதிரி விபிஎஸ்மே இங்க நீங்க போன வருஷமே ஐயா நடத்துறீங்க. அதாவது அது என்னுடைய ஹார்ட். அது 6121 பேர் 40 பஸ் வச்சு அடிச்சு சுற்றி உள்ள எல்லா கிராமங்களையும் 6121 பேர் வச்சு 5 நாள் ஃபுல் டேஸ், 3 மீல்ஸ் டெய்லி, பக்கா மீல்ஸ். இங்க நாங்க கொடுக்கறதே நல்ல மீல்ஸ். சரி, காரணம் நாங்க கோழி வளர்க்கிறோம், ஆடு வளர்க்கிறோம், மாடு வளர்க்கிறோம். பாத்தீங்கல்ல. அதனால திருவிழா எங்க காம்பவுண்ட்ல 3-4 காம்பவுண்ட் இருக்கு, பாத்துருக்கீங்க. எல்லாத்துலயும் ஒரே கூட்டம். சரி, எல்லாம் பிள்ளைங்க, வாலிபர்கள், வாலண்டியர்ஸா எப்படி 300 பேர். ஆமா, டீச்சர்ஸ் வச்சு அழகா அந்த இளையராஜன் ஒரு பிரதர் இருக்கார் படத்தையில, அவர் டீம் நாங்க வந்து நடத்தோம். 12 பேர் டைரக்டர்ஸ் ரொம்ப அழகா நடத்தி ஒப்பு கொடுத்த பாத்தீங்கன்னா அப்படியே கழுவி ஒப்பு கொடுப்பான். நல்ல அருமையான. 1100 இது பட்ஜெட்ல எப்படி இருக்கு? அதான் ஆச்சரியம். உங்களுடைய பட்ஜெட்னு என்று பேசாது, எல்லாமே we walk by faith.
not by sight. நாங்கள் தரிசனத்திடாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். சொல்லுவீங்களா பிறருக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? சரி, ஆண்டவர் எங்களுக்கு என்ன தேவையோ சரி அதை அவர் கொடுக்கிறார். ஆமா, இல்ல எங்கிருந்து கொடுக்கிறார், யார் கொடுக்கிறார்கள்? உண்மையிலே சொல்றேன் கேளுங்க, இத்தனை பில்டிங் ஆரம்பிச்சதுல சரி ஒரு பில்டிங் கூட கையில காசு வச்சு நாங்க ஆரம்பிக்கல. ஓகே ஓகே ஓகே. But by God's grace, He will give money from somewhere. ரட்சிப்பு எங்கே இருந்தாலும் வரும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன். பாக்குறவங்க யோசிப்பு கேட்பாங்க, ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஏதோ ஃபண்ட் வருதோ அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, நான் ஃபாரினுக்கு போய் 6 வருஷம் ஆச்சு. பட் 22 தடவை சுத்திருக்கேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். சரி சரி, டீச் தான் பண்ணுவேன். இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு வரீங்க. அந்த நிறைய பிள்ளைகளை வளர்க்கவும் செஞ்சிருக்கீங்க இல்ல? ஆமா, ஆயிரக்கணக்கான ஆஃபன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஒரு பையனை பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, 4 மாசம் குழந்தைய என் கையில இருந்து கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சிலர் இதுல வித்தாங்க. அப்படி நிறைய வாழ்த்து விட்டுருக்கோம். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ முடிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறது என்னுடைய ஒரு அடுத்த பேர்டே. அமெரிக்காலே ஒரு 20 குடும்பம் சேர்த்திருக்கேன். அப்படியா? எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் லாயரும் ஜட்ஜும் இருப்பாங்க. சரி சரி சரி, அவங்க எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு குணா நீ ஏதாவது பண்ணு சொல்லி கவுன்சில் பண்ணி அவங்க சேர்த்துருவேன். அமெரிக்கால ஈஸி, இந்தியாவில கஷ்டம். நீங்க அமெரிக்காலாம் போனதுன்னா எந்த காலகட்டத்துல அப்படி ஒரு வாய்ப்பு? இப்ப நிறைய பேருக்கு அமெரிக்கா போறதுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. எப்படி அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது? அது முதல்ல போனது படிக்க போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஒயிட் பீப்புள் தான். சரி, எல்லாம் ஒயிட் பீப்புளுக்கு அவங்களுக்கு போய் அவங்களுக்கு டீச் பண்ண போனேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெட்டிஸ் எல்லாம் போடுவாங்க. சரி 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 சரி, அதனால என்னுடைய நண்பர்கள் சரி அப்படியே பரவிடுச்சு. சரி சரி சரி, மற்றபடி டீச்சிங் தான், டீச்சிங். இதுல ஆல்கஹால்ல உழைக்கிறாங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அவர்கள் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். பணத்தை நோக்கி யாரும் உழைக்காரங்க போகாதீங்க. என்னுடைய அட்வைஸ், டூ த மினிஸ்ட்ரி, help people, care people, and money will come automatically. Oh man. So ஒரு 12 பேர் சேர்ந்து நீங்க அப்படியே மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சீங்க. அப்படியே ராஜபாளையம் வந்தீங்க. நிறைய உங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்களும் பார்த்துருப்பீங்கல்ல? நிறைய கஷ்டங்கள், அதான் சொன்ன மறக்க முடியாத கஷ்டங்கள் இன்னும் நிறைய இருந்துச்சு. ஒரு பக்கத்துல எல்லாம் சுயசைடு கல்ல இருந்தாங்க. ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தனுக்கு சுயசைடுன்னு சொன்னேன். ஒரு பட்டை போட்டவன் அப்படியே முறைச்சான். பலான ஒரு அறை அடைஞ்சிட்டு ஓடி போயிட்டான். ஓ அப்படியா? ஸ்டேஜ்ல இறங்கி போயிட்டான். அப்போ இவன் சொல்றான் என்கிட்ட, உன்னுடைய ரியாக்ஷனை பார்த்து I want to become Christian. என் கூட ஒரு அமரான ஒரு பெரிய பயங்கர என்னது ஆயுர்வேதிக்கு சித்தா டாக்டர் இருந்தாரு. திடீர்னு சொன்னாரு, இங்கதான் இந்த சர்ச்சில் உன்னால திடீர்னு வந்து நின்னாரு. Because of this man, I want to be baptized. இங்க பேப்டைஸ் பண்ணேன். பக்கா பிராமி. இங்க பொன்னையா தேவன் ஒருத்தர் இருந்தாரு, ஓயரமா. சரி சரி, யாருக்கும் அடிபடிய மாட்டார். அவர் வந்து என்கிட்ட, நான் ஐயா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேயா, சரி எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க யான்னு வந்து கேட்டார். கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய கன்வர்ஷன்ஸ். நம்ம வந்து விதையை வச்சுக்கிட்டே போகணும். நம்ம வேலை அதுதான். கிரியை செய்கிறவர் ஆண்டவர், ரட்சிக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு பேர் மகிமையை கொடுத்தவர். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கர் சொல்றீங்க. ஒவ்வொரு கேம்பஸ் ஒவ்வொரு ஆரம்பிக்கும் போது, இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அந்த பில்டிங் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா? கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. நம்ம துணிஞ்சு இறங்கிட்டோம்னா, நான் ராத்திரில தூங்க மாட்டேன். அப்படியே இந்த இடங்கள்லாம் நடப்பேன். ஆண்டவர் காமிப்பார், இந்த இடத்துல இதை பண்ணு, இந்த இடத்துல இதை பண்ணு, ஆரம்பிச்சிருவேன். கையில காசு இருக்காது. போக போக எப்படியோ வந்து சேர்ந்துடும். இதுதான் என்னுடைய லைஃப். அதே மாதிரி பூண்டியில ஒரு பெரிய திருவள்ளுவர், சரி சரி பூண்டியில ஒரு வேன்ல போயிட்டு இருக்கேன். மாருதி வேன் நான் ஓட்டிட்டு போறேன். திடீர்னு 2-3 பிள்ளைங்களை பார்த்தேன். சரி, தலையில விறகு நான் எழுப்பினேன். போய் நின்று விறகெல்லாம் இறக்கி விட்டு அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் மிட்டாய்களை கொடுத்து
சுவிசேஷன் சொன்னேன். முதல் நாள் போட்டு ஜெபம் பண்ணோம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த இடத்த எங்களுக்கு தான். இப்போ அங்கதான் இது இருக்குது, ஹோம் ஃபார் த பிளைண்ட். 2 வருஷம் ஆச்சு. அதை வாங்கணும், 2.5 ஏக்கர். அந்த மாதிரி when you are with God, when you obey God, when you are honest, sincere. நான் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச சம்பளத்தை எடுத்து என் ஒய்ஃப்ட கொடுப்பேன். அவ்வளவுதான். என் பையனுக்கும் சம்பளம் தான். காசு விஷயத்துல கொள்ள அடிக்காம இருக்கணும். அது மாதிரி இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் நிறைய பண்ணிட்டே வர்றீங்க இல்லையா? ஸோ இது எப்படி, அது அமெரிக்காலே நிறைய பேருக்கு பண்ணிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லுனே. சரி. நான் ஒரு சர்ச்சில் டே ஸ்பிரிங்னு ஒரு சர்ச்சு, ஓகே, அதுல பேசிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு நான் போனோம். அப்ப திடீர்னு ஒரு யங் மேன் ஃபுல் சூட், உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் 3 வருஷமா பிரிஞ்சிருக்கிறேன், என் மனைவியும் பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன், ஸ்கிரிப்சர்லாம் வரிசையா இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னாரு, என் ஒய்ஃப்கிட்ட நீ பேச முடியாது. அந்த டைம் பார்த்து அந்த அம்மா அந்த அவரை கூப்பிட்டுச்சு. சரி. அவங்களுக்குள்ள அந்த காசு டீலிங்ல காத்தி இஸ் காலிங், என்கிட்ட கூட நான் பேசுறேன், சொல்லு இந்த மாதிரி இந்தியாவில இருந்து வந்திருக்கிற ஒரு மிஷினரி, சரி, நீ காலையில் தான் மீட் பண்ணேன்னு சொல்லு. சொன்ன உடனே என்கிட்ட கொடுத்தாரு. நான் சொன்னேன், உனக்கு ஜெபம் பண்றேன், உன்னை நேரில் சந்திக்கணும்னு விரும்புறேன். நாங்க இருக்கிறது மிசிசிப்பி, அந்த அம்மா இருக்கு லூசியானா. அது சொல்லிச்சு, நடுவுல எங்க ஆண்டி வீடு இருக்கு, அங்க வேணா வந்து மீட் பண்ணலாம். நான் வர்றேன். அதுக்குள்ள ஜெஃப் வந்தாச்சு, என்ன கூட்டிட்டு போறாரு. அவரு பயங்கர நடுக்கத்துல இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன் என்னென்ன நடந்தது அப்படின்னு. போற வழி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல். இவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் போய் சேர்ந்தோம் அந்த நடு இடத்துல. கார்த்திகிட்ட பேசினேன், நோ வே ஐ கேன் லிவ் வித் திஸ் மேன். நானும் நிறைய சொல்லி ஜெபம் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், ஜெஃப், ஆண்டவர் உனக்கு ஒரு அழகான ரோஸ் கொடுத்துருக்கிறார், நீ அதை கசக்கிட்ட. இப்ப அதை எடுக்கிறது ஒவ்வொன்றா எதில் பிரிக்க விரும்பும், கஷ்டமான காரியம், அதை நீ ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். உடனே அந்த அம்மா ஐ லைக் யூ அப்படின்ச்சு. மன்னிக்க முடியாதுச்சு. மன்னியை பத்தி கொஞ்ச நேரம் பேசினா ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு கை கொடுத்துச்சு. யாரு? ஜெஃப்க்கு. முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயம் பண்ணல, புருஷன் மஞ்சாதி தான். சரி, பேப்பர்ஸ் எல்லாம் கோர்ட்ல இருக்கு. அப்போ நான் சொன்னேன், யூ டோன்ட் ஒன்லி ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ், ஆஸ் பர் யுவர் கஸ்டம் யூ ஹாக். கட்டி பிடிங்கன்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வீடு செட்டப் பண்ணி ஜாக்சன்ல ஒன்று சேர்த்தாங்க. ஸோ 3 பிள்ளைங்க இருந்தாங்க, இப்போ 4வது பிள்ளையும் பிறந்துருச்சு. ஸோ இப்படித்தான் கவுன்சிலிங் தான் கர்த்தருடைய வார்த்தை. சோகனாலும் ஆளுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு சோகம் கிடைச்சது. இங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அமெரிக்கால குடும்பம் பிரிஞ்சுட்டா 2 பேர் தான் கவுன்சில் பண்ணோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சரி, நிறைய நான் எனக்கு லாயர் ஜட்ஜ் ஃப்ரெண்ட் இருக்காரு, இன்னொரு இடத்துல ஒரு பைலட் இருக்கிறார், பிளேன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் வீட்டுல கூட்டி வச்சிருவாங்க, அவங்க ஜெபம் பண்ணணும். 2வது அவங்க குடும்பத்தை கவுன்சில் பண்ணி சேர்த்து வைக்கணும். நான் உட்கார்ந்தேன்னா எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். இன்னொரு இன்சிடென்ட் இங்க சொல்றேன். சென்னையில இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி, தாத்தா எங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைங்க. அவங்க பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேரும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், 2 பேரும் 1.5 lakhs வாங்குற ஆட்டு. கார் அனுப்பினே அந்த அம்மா ஏறி பையனோட நேரம் வந்து இறங்கலாம். அந்த இடத்துல அந்த
அவருடைய மாப்பிள்ளையை கூப்பிட்டேன். ஸோ 2 பேரையும் உட்கார வச்சேன். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 வரைக்கும் அவங்க கதை 2 பேருடைய கதையும் கேட்டு ஒரு 5 பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லி இதை நீங்க கைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ஆமா ஆமான்னு கேட்டு கடைசியில் அந்த பையன் வாழ முடியாது. எப்ப நீ ஒன்னே ஒண்ணு செய், 2 பேரும் ஒன்னா தங்குங்க. பையன் இருக்கான், அவங்கள ஒரு நாள் கழிச்சு பாக்குறேன். ஆற போட்டேன் ஒரு நாள் சேர்ந்து கட்டுனேன். அப்புறம் 2வது நாள் போறேன். இங்கதான் நீங்க பாத்தீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்க, அங்கதான். அப்ப 2வது நாள் போனா அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நாங்க நீங்க சொன்ன மாதிரி 5 பாயிண்ட்டையும் நாங்க கடைபிடிக்கிறோம். 1 வாரம் தள்ளி இருந்தாங்க. இப்போ ஒன்னா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்படி நிறைய கேசஸ் பண்ணிருக்கிறேன். திருச்சியிலாம் ஒரு இந்த காலேஜ் இருக்க ஜமால் முகமது காலேஜில் சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் லுத்தர். அப்படியா? அந்த அம்மா பிரிஞ்சு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. மெத்தடி ஸ்கூல்ல ஒரேயூர்ல டீச்சர். அப்ப நான் ஒரு வீட்டுல இருந்து மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அப்போ ஒருத்தர் சேலஞ்சுங்க என்கிட்ட சொல்ற, அண்ணே கல்யாணத்துக்கு போறீங்க, இங்க ஒரு குடும்பம் பெரிய இருக்குது, அவங்க ஏதாவது பண்ணுங்கண்ணே. ஜமால் முகமது காலேஜில் போய் நின்னேன். எங்க அம்மா மீட் பண்ணு. நைட் போனேன். போன உடனே அந்த அம்மா 1.5 மணி நேரம் பேசினான். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நேற்று ஈவினிங் நடந்த மாதிரி பேசுறாங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏமா நடுவில் எனக்கு 1 நிமிஷம் கொடுங்க. கொடுக்கல. உடனே நான் சொன்னேன், நீங்க பேசும்போது உங்க அப்பா அம்மா நீங்க வளர்ந்த வளர்ப்புலாம் சொன்னீங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறாளே, அவங்க அம்மா அப்பா ட்ரெடிஷனை பத்தி நாளைக்கு என்னமா பேசுவா அப்படி சொன்ன உடனே அவரு தலைய ஆமானாரு. இந்த அம்மா ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க. நீ போ வா போன்னு பேச ஆரம்பிச்சு. சொன்னேன், நான் போயிட்டு வரேன், ஒரே ஒரு ஜபம் பண்ணிட்டு போறேன். நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ ஜபத்துல அத்தனையும் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச உடனே அந்த ஆள் எனக்கு கையை பிடிச்சாரு. நான் சொன்னேன், அடுத்த தடவை நான் திருச்சி பட்டணத்துக்கு வரும்போது நீங்க சேர்ந்துருக்கணும். நான் போயிட்டேன். அடுத்த தடவை போய் திருச்சியில கால் வைக்கிறேன். ஒரு 2 மாசத்துல சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா பேச்சு கேட்கணும். பையன் இந்த அம்மா கிட்ட சேர்ந்துட்டான். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணாதான் சேர்க்க முடியும். அமெரிக்கா அப்படி இல்லை. 2 individuals. You counsel them separately and then put them together, talk about the issues, and they get back. அது அமெரிக்கால அந்த ஸ்டைல். மக்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கு நீங்க அந்த தத்தெடுத்து வளர்த்த விதம். அது எப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சு, பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற? அதாவது விபிஎஸ்ல நான் ரொம்ப இன்வால்வ். ஃப்ரம் தி பிகினிங். இதுல அநேக என்கிட்ட அழுது ஜெபம் பண்ணி குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது, பிள்ளைகள் தெருவில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னதான் சரி, இந்த பிள்ளைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும். நடுத்தரவில் இருந்தவங்க. இப்போ இந்த சென்டர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய புருஷன் இப்ப பார்த்தாலும் அடி, அவன் விட்டாடிச்சு போயிட்டான். பொருளெல்லாம் எடுத்து தெருவில் போட்டான். இந்த அம்மா இப்படியே போட்டோ எடுத்து என்கிட்ட காமிச்சிச்சு. நான் தெருவில் இருக்கிறேன் ஒரு பிள்ளையோடு. சரி வா, இப்படி இங்க இருக்கிறவங்கள பாதி பேருக்கு முதல்ல திக்கற்றவர்கள். இந்த இப்ப கூட அந்த ஆந்திரால நான் வண்டி ஓட்டிட்டு போன ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா குப்பையில ஒரு குழந்தை அழுகுது. ஏன்னு கேட்டேன், விசாரிச்சேன். பக்கத்துல இது அவன் பேர் வினோதுன்னு வச்சோம். தொட்டு பார்த்தா ஃபீவர், பயங்கர ஃபீவர். ஆஸ்பத்திரியில பக்கத்துல கேட்டா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு அம்மா மருந்துன்னு சொல்லிச்சு. குடுகுடுப்பக்காரன் சொன்னா அந்த பிள்ளைய நீ வச்சிருக்காதுன்னு. இப்போ வர வர அந்த முட்டாள்தனமான
பேச்சுக்கு இணங்கி நிறைய பேரு அப்புறம் அவனை இது பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் சுகப்படுத்தி இங்க கொண்டு வந்து வளர்த்தி இப்ப நல்ல ஒரு டிரைவரா சென்னையில கல்யாணம் ஆகி இருக்கிறான். ரொம்ப டிஃபிகல்ட். நீங்க ஒரு குழந்தையில இருந்தே வளர்க்கும் போது சும்மா நம்ம see since their background is very bad, okay, and they don't have a parental environment, okay, okay, their behaviors will be different. Sometimes they will shout and they will beat others. ஒரு பையன் அவனுக்கு வேல்யூ என்னன்னா அடுத்த அழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா இங்க சிரிப்பான். ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்துருக்கான், அவங்க அம்மா எரியறத பார்த்துருக்கான், அவங்க அப்பா அழிச்சு விட்டான். அதுல இருந்து அவனோட சைக்கிக் மாறிடுச்சு. அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவனை அன்பை பத்தி அதிகமா பேசி இண்டிவிஜுவலா கவுன்சில் பண்ணி கொண்டு வர. அது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லைங்க. அதெல்லாம் பண்றேன். See, by God's grace, working power of the Holy Spirit, நம்ம செய்யறதை செஞ்சோம்னா ஆண்டவர் அடுத்த பகுதியை பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்துக்கிறது ரொம்ப என்னன்னா, அவங்களுக்கு பேரண்டல் லவ் கிடையாது, கூட யாரும் பேரண்டல் வரல. அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லவ் காமிக்கணும். ஆனா இவ்வளவு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆட்கள்லாம் நம்ம தேவைப்பட்டிருப்பாங்க. ஆமா, இங்க அதாவது கஷ்டப்பட்டு வர்றாங்கல்ல, சரி, they become our employees. Okay, okay, okay. And ongoing, இங்க ட்ரெயின் ஆகிறவங்க, பைபிள் காலேஜ் படிச்சவங்க, இங்க முக்காவாசி பேர் எம்ப்ளாய்டு எல்லாமே இங்க வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, அவங்க வர்றாங்க. They come back. அது ஒண்ணு. புதுசா வரவங்களும் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செய்யறோம், கோழி வளர்க்கிறோம், சரி, ஆடு வளர்க்கிறோம், மாடு வளர்க்கிறோம். அதெல்லாம் இவங்களுக்கு ஃபீட், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். ஓகே, ஓகே, ஓகே. ஏன் எனக்கு எப்போதுமே டச் த ஹார்ட் த்ரூ ஸ்டமக், இருதயத்தை தொடர்றது வயிற்று மூலமா தான். அதனால I give good food to everybody. I believe in giving and making people happy and comfortable. அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கிறிஸ்மஸும் ஒரு சிறப்பா எல்லாம் 2000-3000 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் புது துணி. இந்த வருஷம் மாத்திரம் நான் ஜெயச்சந்திரா, சரி, அங்க சென்னையில ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி அதுக்கு மேல இங்க சென்டர்ஸ் எல்லாரும் பொறுத்துணி கொடுத்தோம். பிரியாணி தான் இங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் 2 தடவை பிரியாணி போட்டுருவோம். எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும்ன்றது? சுவிசேஷம் தான் மெயினா வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணீங்களா? அதாவது வெறும் சுவிசேஷம் சொல்றதில்ல, சுவிசேஷம் இன்க்ளூட்ஸ் ஹெல்பிங் தி புவர். ஓகே, உங்களையே கிரிட்டிசைஸ் பண்றத இருந்திருப்பாங்கல்ல ஒரு நிறைய ஊழியத்துல. உங்க ஊழியத்திலேயே இதெல்லாம் ஊழியமா அப்படிலாம் அப்படி கிரிட்டிசைஸ்லாம் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நான் I don't hear the words of man. I hear the words of God. Go away. Despite of குற்றஞ்சாட்டுன்னு சொன்னானுங்க, பொய் அத்தனையும், அது நம்மளை நிறுத்தக்கூடாது. சோர்ந்து போகாமல் நன்மை செய், வேற சொல்லுது. கண்டிப்பா. அதனால நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம், நம்ம முன்னாடி விளைச்சிக்கிட்டே போவோம். கணக்கு கூட வச்சுக்க மாட்டேன். இது எதுனா பெரிய இது ப்ரமோஷன் எல்லாம் பண்றது இல்லை. எனக்கு ப்ரமோஷன் செக்ரட்டரி கிடையாது. யாரும் கொடுத்து நீங்க போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வாங்க பல ஆர்கனைசேஷன்ல, அதுவும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவர் கொடுக்கறத செய்வோம், அவ்வளவுதான் உண்மையா. 92 ஆரம்பிக்கல இந்த ஊழியம், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறார். பல விதங்கள்ல பெருகும்படியாய் என்னுடைய மனைவி ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க பேங்க் ஆபீசர், எல்லாத்தையும் தூக்கி போட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, சண்டே ஸ்கூல்ல ஊக்குவிச்சாங்க. அவங்க பயங்கர என்ன விட தர்ம சந்தை. ஒரு நாள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆந்திரா பேங்க் அயாதியபுரத்துக்கு போனேன். என்னை பார்த்து அங்க இருந்த ஒரு சப் ஸ்டாஃப் ரோட்ல கிடந்து பிறழுது, அம்மா எங்கயா போயிட்டாங்கன்னு. என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு சொன்னாங்க. என் மகனுக்கு கேன்சரு,
அம்மா 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால என் பையன் பொழைச்சிட்டான். பேங்க்லயே நல்ல ஒரு சாட்சி. என் பையன் 43 வயசுல கோவிட்ல he passed on to glory. அவனும் இந்த சமாளிட்டன் பர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த எல்லாத்துக்கும் ஷூ பாக்ஸ், அதுல இன்சார்ஜ் ஆனான். சரி சரி. ஸோ அவன் பட்டி தொட்டி எல்லாம் போனான். அவன் அமெரிக்கா எல்லாம் போய் நல்ல பிரசங்கம் பண்ணான். சரி, நல்லா பண்ணான். அது மாதிரி ஆண்டவர் என்னுடைய மக 100 கிராம ஊழியத்துல இருக்கிற ஸ்டீவன்றவருக்கு கொடுத்தோம். சரி, நல்ல ஊழியம் பண்றாங்க. இங்கேயும் வந்து பிரசங்கம் பண்ணி நல்ல நிர்வாகத்துல ஹெல்ப் பண்றாங்க. அது மாதிரி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னுடைய மருமக இங்க சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரையும் பார்க்கறா. அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பேர பிள்ளைங்க. ஸோ குடும்பம் வந்து ஒரு பக்கம், ஆனா ஃபுல்லா மினிஸ்ட்ரி தான் சென்டர். அண்ட் அதை விட குடும்பத்தை விட நிறைய பேர் எனக்கு என்னை கவனிக்கிறவங்க, என்னுடைய பிள்ளைகள் மாதிரி நிறைய என்னை சூழ எப்போதும் ஆள் இருப்பாங்க. யூ கேன் நெவர் see me alone. இதோட நிறைய கஷ்டங்களும் பட்டிருப்பீங்க. அதுல முக்கியமா நான் கேட்க வரும்போது உங்களுடைய பையனுடைய மரணம், இந்த 43 வயசுல இறந்தாங்க அப்படிங்கிறது, அது கூட அது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.